ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான 4வது வாரத்தோட 5வது நாள் மார்னிங் காலை ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன், ட்ரை இல்லை கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது, மரணம் மாசாக இருந்துச்சு, குறிப்பாக பிக் பாஸோட வெறியாட்டம் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருந்தேன், அது யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நான் ரொம்ப ரொம்ப கைத்தட்டி விசில் அடித்து கொண்டாடினேன். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி வியானாவோட செய்கைகள் எவ்வளோ மாசாக இருந்துச்சு, அதுலேயும் குறிப்பாக அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு யாரா அந்த பையன் அந்த டாஸ்க்கை கரெக்டாக யூஸ் பண்ணி செம்ம மாசாக வந்துட்டு வினோத் அண்டு அன்புக்கு அங்கே போட்டு பொலன்னு பொழந்து கடைசியில் பிக் பாஸ் வந்துட்டு கூப்பிட்டு பிளாட்ஃபார்மில் நிற்க வச்சு வெரி 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 வெல் டன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஆப்போசிட்டில் அவங்க மூஞ்சிலாம் செத்து போச்சு. வேறு லெவலில் இருந்தது. அங்கே வியானா எடுத்து வச்ச பாயிண்ட்ஸு நீங்கள் எப்படி பார்த்து ரசிச்சிங்கன்ற சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்க கேங்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்களே ஒரு கேங்கில் தான் இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இவங்க அளவுக்கு வந்துட்டு ஓட்டு போடும்போது மொத்தமாக போடுறது, அடுத்த வாரம் நாமினேஷன் பேப்பர்ஸ்க்கு இப்பயே வந்துட்டு விட்டு போடுறது, எனக்கு நம்மளுக்குள்ளே கொடுத்துக்கலான்னு கனி கூட ரம்யா கூட சபரி கூட இன்றைக்கெலாம் பிளான் நடந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காத ஒரு குரூப்பாக தான் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி விக்ரம் நேற்று கேவலமாக வந்து பிக் பாஸ் கலாச்சிருந்தார். ஏன்னா நான்லாம் ரொம்ப ஆவலாக இருந்தேன், விக்ரம் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ண போகிறா அப்படின்னு. அது இல்லவே இல்லை. தைரியம் இல்லைன்னா தைரியமான ஆட்களை கொடுத்துட்டு போய் உட்காருங்கன்ட்டார். அவர் எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு போனார். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு பிக் பாஸ்க்கு வரணும்? உங்களுடைய தனி சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே வந்தால் இப்போ வந்து உங்களுக்கு மானம்தான் போச்சு. எவ்வளோ அசிங்கம்! இது எப்படி உங்களை ப்ரொமோட் பண்ணும்? ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். பட் அதுதான் ரொம்ப பயப்படுறாரு. ஸோ ரொம்ப எனக்கே கஷ்டமாயிடுச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2,56,447 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 39.14. கானா வினோத் உண்மையிலேயே சொல்கிறேன், நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், அது வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. அவர் கலந்துக்கிற டாஸ்க் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி வின்னு தான். சரிங்களா? எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி, அது வந்து பலுவாக சக்தியை ஸ்ட்ரென்த்து காட்டுற ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் சரி, திங்கிங் மூளை யூஸ் பண்ணுற டாஸ்க்காக இருந்தாலும் சரி, எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி, பாட்டு போடுறதுல கெட்டிக்காரர், ஸ்பான்டேனியஸாக எழுதுறதுல வேறு லெவலில் வல்லவர். அதுக்கப்புறம் விசில்லையே வந்து பாட்டு பாடுறது, இசையமைக்கிறது, அழகாக என்னென்னமோ பண்ணுவார். ஆனால் தற்பெருமை ஜாஸ்தி. நம்மளை விட இன்னொருத்த முன்னாடி வந்துடக்கூடாது, குறிப்பாக திவாகர் வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், ரொம்ப மோசமான ஒரு எண்ணம். அதனாலே என்ன ஆகிடுதுன்னா, அவர் அறியாமல் அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒழுங்கேற்றுறது, ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிறது, ஒரு பர்சன் மாதிரி இமிட்டேட் பண்ணுறது, காக்கா மாதிரி கையை விரிக்கிறது, இதைத்தான் வியானா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ரொம்ப எரிச்சலாக இருக்குண்ணே, கேவலமாக இருக்குண்ணே அப்படின்ட்டாங்க. மூஞ்சியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வியானா வந்துட்டு அன்றைக்கி இந்த சாப்பாடில் வந்து எச்சி வச்சு அப்படியே தள்ளினாங்கன்னு ஒரு அபாண்டமாக போய் சொன்னார். நம்மளும் பார்த்தோம், எல்லாருமே பார்த்தாங்க. அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அதை அங்கேயும் வந்து சொல்லிட்டு அம்மா சத்தியமாக சொல்லிட்டு இங்கே வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்குறாரு, எனக்கு அந்த ஃபுட்டேஜை போடுங்க. இதே விஜய் சேதுபதி அந்த ஃபுட்டேஜ் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை போட்டால் யார் மானம் போகும்? அதுவும் வியானா கலாச்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் போடுங்க. எதுக்கு பதட்டம்? ஒன்றும் சொல்கிறதுக்குல. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,02,019 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.57. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பாலாஜி முருகதாஸ் மாதிரி இவர் வந்து கமுக்கமாக இருக்கார். ஆனால் அவங்க அண்ணன் வந்துட்டு போனவொடனே மாறிட்டார். ஒரு வாரம் கமுக்கமாக இருந்தார். அந்த ஒரு வாரம் இல்லை, ஒரு 3 நாள் கூட அவரால் இருக்க முடியல கமருதீனால் நல்லவராக. ஏன்னா 3 நாள் எல்லாருமே வந்து பாராட்டுகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் செதஞ்சு போச்சு. அதாவது நேற்று ஒரு நாள் செதஞ்சு போயிடுச்சு. ஒரு வாட்டியும் திவாகரை கலாய்க்கும் போதும் சரி, விஜய் பார்வதி கிட்ட போய் முரண்டு இழுத்ததும் சரி, அவங்கள டீஸ் பண்ண விதத்துலையும் சரி, அதாவது அந்த பொண்ணு வேணும், அந்த பொண்ணு கூட பேசினா ஜாலியாக இருக்குன்னு சொல்லும்போதெல்லாம் அவங்க என்ன பேசினாலும் மண்டே ஆட்டிட்டு ஃப்ளட் பண்ணும்போது, அதாவது கொஞ்சம் இதுவாக பேசும்போதெல்லாம், டபுள் மீனிங்காக பேசும்போதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. அதே இது நீங்கள் ஒரு பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயம் ஜெயிலில் நடந்திருக்கு போல இருக்குது, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க விஜய் பார்வதி. அதை உணர்ந்து இவர் இருக்கணும். அதையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவங்களே போய் திரும்ப கலாய்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யாரா அந்த பையன் அந்த டாஸ்க் நேற்று நடந்துச்சு, அதுலேயும் வந்துட்டு திரும்ப அந்த சீட் எடுக்கிறாரு. ஒழுங்காக படித்து கரெக்டாக சொல்லாமல் திரும்பவும்
திவாகர் விஜய் பார்வதின்றார். பிக் பாஸை கலாச்சி விட்டாப்புல. கேள்வி முதல் புரியுதா இல்லையா? இது இப்போ மட்டும் இல்லை, வாரம் விஜய் சேதுபதியும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்புறமா இல்லை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு போய்ஷு கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை கலாய்க்கிறத மட்டும் அல்வா சாப்பிட்ற மாதிரி வந்துடுறாரு. ஒரே நாளுக்கு எடுத்துக்கிட்டார். இதில் வேறு என்னென்னா அன்புகாங்கெலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. கமருதீனை வந்து அடுத்த வாரம் கேப்டன் ஆக்கிறதுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இவரோட பேரை சொல்லலாம்னு முடிவு வேறு பண்ணியிருக்காங்களாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,594 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.35. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா 1 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அரோராக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ஓட்டு டிஃப்ரென்ஸ். அப்போ விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அரோராக்கு ஈக்குவல் தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அரோராலாம் விஜய் பார்வதிக்கு முன்னாடி கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதுவும் லவ் கண்டென்ட் ஒரு வாரம் 1.5 வாரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அவங்களே விட்டால் போதும், நான் வந்து வெளியே போய்ட்டு நான் என்னோடய சேனலை பார்த்து நான் போய் நல்லா சம்பாரிச்சிப்பேன், இங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் பார்வதி வந்து உயிரை கூத்து வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஏங்க விஜய் பார்வதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணல, நடக்கிறதா சொல்லுவோம், இன்னும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா எனக்கே பிடிக்கல ஒரு சில விஷயங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா கத்துறது, வேணுட்டுமே கமருதீன் கிட்ட போயிட்டு இன்றைக்கி வந்து வீம்பு இழுத்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. கமருதீன் கூட வந்துட்டு இவங்க வந்து முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இவங்களுக்கு இனிச்சதில்ல. இப்போ கசக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி தானே அர்த்தம். கமருதீன் உங்களை யூஸ் பண்ணார், நீங்கள் கமருதீன் யூஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் 2 பேருமே ஒரே தான். ஆனால் பார்வதி நிறைய இடங்களில் வந்துட்டு கமருதீன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் பேசுவார். கமருதீன் நிறைய விஷயங்கள் தட்டி கேட்குறாங்க. இவங்க இரிட்டேட்டும் பண்ணுறாங்க, தட்டியும் கேட்குறாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்களை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சொன்னது இன்றைக்கி இந்த யாரா அந்த பையன்ற டாஸ்க்காக சொன்னது சுத்தமாக ஒத்துக்கவே பட மாட்டாது. ஆனால் கடைசியில் விஜய் பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைச்ச மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணவுடனே வியானா சூப்பர் சொன்னவுடனே செம்ம ஆட்டம். அது என்னமோ பார்வதிக்கும் திவாகருக்கே கிடைச்ச வெற்றி மாதிரி ஆடினாங்க. யார் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 99,176 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.14. அரோரா இன்றைக்கி நானும் பார்க்குற அரோராவை யாராவது சொல்லுவாங்க இந்த யாரா அந்த பையன் அதுலன்னு பார்க்குறேன், ஒருத்தர் சொல்லலை. ஆனால் இவங்க மட்டும் சிரிச்சுட்டே வந்து திவாகர் அண்ட் விஜய் பார்வதியாம். கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே இல்லை நமக்கு. நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம் யோசிக்கிறதே கிடையாது. அதுவும் அவங்கள சொன்ன விஷயத்துக்கும் இந்த இதுக்கும் கனெக்ட் இருக்கா? சரி, இவங்களையாவது யாராவது சொல்கிறாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இவங்களை வந்து அன்புகாங்க வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்களை இப்போ பகைச்சிக்கிட்டா அன்புகாங்க இவங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் அரோராவை வந்து தப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அன்புகாங்க என்ன சொல்லுதோ அதுக்கு வந்துட்டு ஓட்டு போகிறதுக்கு அரோராவும் கை தூக்குறாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் அரோராக்கு என்ன நினப்பு, நம்ம நல்லா பண்ணுறோன்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் இருக்காங்கன்றது தான் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் என்ன பண்ணுறது, அரோராவுக்கு ஓட்டும் வருது, உள்ளே யாரும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்ல மாட்டாங்க. சரி, அப்போ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக அதையும் சொல்ல மாட்டாங்க. யாராக அந்த பையனில் யாராவது சொல்லுவாங்களோ அதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னத்தை சொல்ல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 96,965 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.8. ஸோ இன்றைக்கி கலையரசனை நிறைய பேர் தாக்குனாங்க. அதாவது விஜய் பார்வதி திவாகர் தவிர்த்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3வது ஆளாக இவரை தான் பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க. இவர் சைலண்ட்டாக இருந்தார். இவருக்கே மனசு கஷ்டமாச்சு. இந்த அன்புகாங்க வந்து கமருதீனை வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை சொல்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்களே, அந்த விஷயத்தை உடச்சவே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவரையும் வந்து நிறைய இடங்களில் கலையரசன் இவர் சிரிச்சுட்டே போயிருந்தனால ஈஸி டார்கெட் ஆகிப்போம். எல்லாருமே வந்துட்டு ஈஸி டார்கெட் நினச்சி இவங்க 3 பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சிக்கிட்டாங்க மக்கள் முன்னாடின்னு தான் உண்மை. சரி, இருந்தாலும் கலையரசன் டஃப்பான ஒரு கண்டஸ்டாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த வாரம் அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. போனோம். இல்லைனா அவர் கூட அரோராவை கூட்டுப்பட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது என்னோட கருத்து. இவங்கெல்லாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,55,201 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் டாப்பில் வந்து கானா வினோத்தும் லாஸ்ட்டில் வந்து கலையரசனும் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு சிங்கிள் எவிக்ஷன் தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருக்குது. டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா செம்ம மாசாக இருக்கும். அதில் கலையரசன் அரோரா போனால் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.